இதுக்கு நாங்க இப்பதான் குழப்பம் அடுத்த. சரி இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப நீ டாக் லவ் பத்தி சொல்லிட்ட, அடுத்தது இப்ப நாங்க கட் லவ்க்கு வருவோம். இப்ப நீ ஒரு பூனைக்குட்டியை கொண்டு கொழும்புல அங்க இருந்தே வருவோம். இப்ப ஒரு கட்டை கொண்டு வந்து வீட்டு அம்மா வச்சிருக்கலான்னு சொல்லி திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு எப்படி நீ கேட்டோட கனெக்ட் ஆனி எப்படி கேட்? இப்ப நான் யூடியூப்ல எல்லாமே யூ கேட் பர்சன் யூ டாக் பர்சன், முந்தி நான் போய் டாக் பர்சன், டாக் ஆல்வேஸ் டாக் இஸ் தி பெஸ்ட். இப்ப கேட்டா போங்கடா, இப்ப நான் அப்படி எல்லாம் காம்படிஷனே வைக்க கூடாது, போத் ஆர் ஈக்குவல் அப்படிதான். இப்ப நீ ஒரு டைனோசர் உட்காந்து விட்டான்னு நான் தடவுவேன். ஏன்னா அப்படி எனக்கு இல்ல. இப்ப நான் கோழியோட ஆச்சு கொண்டிருக்கிறேன். கோழி ஒவ்வொரு நாளும் அங்கே விட்டு கோழி நீங்க பைத்தியமா நிக்க கூடாது. சைவ பிள்ளையாடி உங்களோட குடும்பத்துல யாருமே மச்சம் சாப்பிடுறது இல்லையா? பாய் என்ன சைவ குடும்பம் ஐயராக்கா இந்த நேக்கிட்டாங்க. நான் என்ன செய்யறது? இப்ப பிச்சத்தை சொல்லு. என்ன கேட்ட நீ மறந்து அட நாசமா போன. கட்லவ் எனக்கு நான் கட் பர்சனா டாக் பர்சனான்னு கேட்டா எடுத்து தொடங்கி டைனோசர்ல தொடங்கி இப்ப ஞாபகம் வந்துட்டு பூனையில எப்படி எனக்கு விருப்பம் வந்ததுண்டா, அம்மிதான் ஃபர்ஸ்ட் கேட் நீங்க வளர்க்குறீங்க. அம்மியே வீட்டுக்குள்ள எடுத்துனாங்க. ஆனா அந்த போர்டிங்க்கு போன அப்புறம் பூனையில விருப்பம் வந்தது. என்னடா எங்களோட விட்டு டொமி என்றவங்களோட ஓனருக்கு 2 நாயம். இப்பதான் மற்றவன் வந்து ஒரு பெஞ்சமின், அது கொக்கஸ்பானியல் பிரீடு. மற்றவன் வந்து ஊர் நாய் டொமி என்று சொல்லி. அப்ப அவன் வந்து பூனைகளோட எல்லாம் சேருவாண்டி. அப்ப பூனை நாய் அவன் தனியே இருக்க, நான் பூனைகள் எல்லாமே அவன் வீட்டு வளவுக்குள்ள தான் இருக்குது. அப்ப எனக்கு நான் பெருசா கண்டுக்கிறீங்களா, ரஸ்மாக்கு பூனை இருப்பேன் தானே. அப்ப அவள் ஸ்டார்டிங்ல போயிட்டு பூனை வந்து நிக்குது, பூனை வந்து ரஸ்மான்றது இன்னொரு ராஸ்மா அவன்ட போட்டோ போடுறேன் எங்கட கம்பெனி காட்ட. அப்போ ராஸ்மா சொன்னா பூனை குட்டியை கண்டாண்டி. நான் அது வரைக்கும் பூனை பெரிய பூனையை கண்டிருக்கேன், பூனை குட்டி 2 இருந்தது இல்லையா. பூனைக்குட்டி என்ன ஆசை தானே இருக்கும். இப்போ சரி பாப்பம் வந்து ஒரு நாள் போது குட்டி அழிஞ்சு அந்த மெட்டருக்கு பேர் இல்லை துளைஞ்சிட்டு அந்த பூனைக்குட்டி. மற்றது கிரே, மற்ற இந்த கேலிக்கோ கேட்டு அம்மிய மாதிரியே. அப்ப எல்லாம் அம்மி சேராது, பயந்த பூனை உண்டு. அம்மிதானே இவ்வளவு விட்டு மம்மி. ஓ என்ன மம்மி எல்லாம் மம்மி தான். அப்ப நாங்க கூப்பிடுறது. அப்ப நாங்க முதல் பேரும் வைக்கல, இதுக்கு மட்டும் ஜிஞ்சர் 2 வச்சுட்டோம். என்ன பார்க்க இந்த கலர்ல இருக்கக்கூடிய கிரேக்கும் கிரே வச்சுட்டோம், கிரே கலர் இருந்தபடியா. அப்ப குட்டிஸுக்கு குட்டி 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 ஒன்று அவைக்கு பால் எல்லாம் கொடுக்குறது. எங்களுக்கு பூனைக்கு என்ன சாப்பிட கொடுக்கணும்னு தெரியும், பால் கொடுக்குறது. அப்புறம் நாங்க என்ன ஒரு எங்கேயோ தேடி பார்த்த இடத்துல தான் முந்தி பால் மட்டும் தாண்டி கொடுத்தது. நாங்கள் அவ்வளோ ஆழம் பால் மட்டும் தான் கொடுத்தோம். அப்ப நிறைய பூனைகள் வரும். அப்ப நாங்கள் எல்லாருக்கும் பால் கொடுக்குறோம். அப்புறம் என்னன்னா இந்த செம்மறியல் எந்த பைக் அதெல்லாம் பார்க் பண்ணி வச்சு நைட்ல வந்து இந்த பைக்குக்கு மேல படுக்கிறது. சீட் எல்லாம் புறாண்டி, நான் 3 லேயர் கோட்டிங் போட்டிருந்தேன். சீட்டை அந்த பிச்சு தள்ளி அப்படி கோவம். எனக்கு என்ன செய்யறது இல்லை, நான் அடிக்கவும் இல்லை. அப்படி பூனை குழந்தை இல்லை, எனக்கு அடிக்கவும் நம்புறாது. அப்ப சரி என்ன பரவாயில்லைன்ட்டு நான் அந்த கவர், எனக்கு இந்த கவர் போடணும்னு யோசிக்கிறேன். சரி இன்னொரு எக்ஸ்ட்ரா கவர் ஒன்று போட்டு விட்டு அதை பீயும் கூட அப்புறம் நான் கழட்டி கொள்வோம்ட்டு பிறகு பிஞ்சாவோட வந்து ஞானோட காலம். அப்பயும் அப்பா பிறகுதான் வந்தான் பெஞ்சமின் வந்துட்டான். அப்ப பெஞ்சமின் வந்தா அவன் சரியான ஒரு என்ன சொல்றது ஹைப்பர் ஆக்டிவ் நாய் உண்டு. அப்ப அவன் விட மாட்டான், ஒரு பூனையிலையும் விட மாட்டான். இவங்க போரிங் அங்களுக்கு சும்மா பூனையிலோட கண்ணில காட்டி ஆன்டி தான் பாவன் சாப்பாடு கொடுக்கும், மிஞ்சின சாப்பாடு தான் கொடுக்கும். அங்குளுக்கும் கண்ணில காட்டில பூனையில. அவர் வந்து பிரீட் நாய் மட்டும்தான் விருப்பம். அந்த டொமியே கண்டுக்க மாட்டேன். வீட்டை மனுஷியே சொல்லும் இவர் என்ன இவருக்கு பிரீத் தான் விருப்பம்னு சொல்லி பொதுவாக ஏரியாக்கே சரி அவர் பிரீத் நாயை மட்டும் தான் கவனிப்பாருன்னு சொல்லி. அப்ப அவன் வந்த அப்புறம் பூனையை அந்த ஏரியாவிலே இருக்கல. அப்ப அந்த டைம்ல தான் அம்மி குட்டி ஓட்டிருந்தது. அதே மாதிரி மற்ற நாயும் குட்டி ஓட்டிருந்தது, மற்ற பூனையும். நாங்க அம்மியோட அம்மான்னு சொல்றதா நான் அப்படியே இருக்க சான்ஸ் இல்லை. அதுக்கு இதுல எல்லாம் பல்லும் இல்லை, அந்த வேட்டை பல்லு மட்டும் 4 பல்லும் இருக்கு, நடுவுக்குள்ள இல்லாம பல்லு கொஞ்சம் நல்ல வயசா இருக்கு, 7 வயசுக்கு மேல. அப்ப அவன் வந்து பல்லு கொட்டின பாட்டியோட அவன் வந்து கட்டிக்காரி. அவன் பக்கத்து வீட்டுல ஒரு பங்கரமா இருக்கு, அந்த அதுக்குள்ள வந்து குட்டி போட்டான். இந்த அம்மி எப்படியான சம்மரியண்டா, அப்ப குட்டி போட்ட கதையை சொல்றேன். அப்ப பெஞ்சமின் வரையில அப்ப அவள் நல்ல ஃபுல்
பிரெக்னென்ட் அடுத்த நாள் தான் போட்டுவேன் மற்றவாக்கு பேர் மியா மியா என்னோட அந்த எந்த நிலையில பார்த்தாலும் மியா அந்த சைரன் மாதிரி உனக்கு இப்ப அனிமல்ஸ்ல இருக்கிற லவ்வை விட பேர் வைக்கிற பாத்தியா பேர் வைக்கிற விதம் தான் மாசம். ஐயோ அவங்க பேர் மியா மியா அவங்க கத்திக்கொண்டே இருப்பாள் சாப்பாட்டுக்கு. அப்ப எனக்கு அவ அத்தவங்களுக்கு எடுக்காது அவ சரியான காட்லி அவ சம்டைம்ஸ் அங்க கதவை திறந்தோம்னா ஓடி வந்து மடியில அறிப்படுத்துவாள் அப்படி மடியில இருப்பாங்க. அம்மி அப்படி இல்லை ஆனா அம்மா வடி வந்து ரஸ்மா சொஃப்ட் கொண்டுறான் அம்மி கொஞ்சம் மொக்கு. அப்ப இவள் முதலே பார்த்து வச்சுட்டு குட்டி போட்டாள் பக்கத்து வீட்டு. அப்ப அம்மி வந்து அவ்வளவு நாளும் பார்த்து கொண்டு இருந்தேன் அம்மி. ஆனா 2 பேருக்குமே புருஷன் உண்டு சேம் ஹஸ்பண்ட். அவர்கிட்ட பேர் இப்பதான் கிட்டடியில கண்டுபிடிச்சினாங்க அவர்கிட்ட ஓடப்படி அவர்கிட்ட பேர் மை லவ்வா என்ன கண்ணையே பாப்பாரு அந்த பூனை. அப்ப அதனால மை லவ் வச்சா கடைசியில மைலோ ஆயிட்டுது. அப்ப மைலோ அப்ப நாங்க அதுக்கு வச்ச பேர் காலு என்ன ஹரப்புன் பூனை. அப்ப நாங்க காலு என்ன வரும் அது. அப்ப ரெண்டு அம்மா இருக்குமே புருஷன் அதுதான். அப்ப இன்னொரு குடும்ப சங்கிலி. இப்ப அவன் வந்து சிக்கலா இருக்கு பிரெக்னெண்டா இருந்த பூனையை போட்டு வலிக்கிட்டான். அது பயத்துல வந்து டொமியோட வந்து நின்றுச்சு. அப்போ அந்த டைம்ல வாட்டர் பிரேக் ஆயிட்டுடா. வாட்டர் பிரேக் ஆகி இது முதல் இடம் பார்த்து வைக்கல அப்படியே போட்டுட்டாரு குட்டிய எங்களுக்கு ஏதோ மியா மியான்னு கேட்கணும். அப்ப லெக்சர்ஸ் முடிஞ்சு வா யூனிவர்சிட்டி போயிட்டு போர்டிங் வரோம் இங்க மியா மியான்னு கூட ஒரு பூனை அப்படியே அவன் வஜைனாவோட அந்த கொடி வந்து இன்னும் கலர் இல்லை அப்படியே நிக்குது குழந்தை அழுகுது. இதே ஆக்கி கொண்டிருக்கா மண்ணுக்கு இல்ல போட்டுட்டு ஆமா கிளாஸ் இந்த பாட்காஸ்டுக்கு ஒரு கேமியா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து பட்டீஸ் சொல்லு கேளு. பிறகு பிரேக் ஆயிருந்த ஓட்டுற குட்டி அப்பயே கூட விடாம விடுவோம். அங்கிள் மெண்டின்னு சொல்லிச்சிடும் அந்த நாய் கூட டொமி இந்த நாய் கூட சும்மா அந்த கதைக்குள்ள விட சொல்லி நாங்க அதுக்குள்ள உன்னை விட்டோம். அதுக்கு ஒரு வீடும் இல்லை தானே உன்னை விட. அப்புறம் நாங்க திருப்பி லெக்சர்ஸ் போட்டோம். நாங்க சாப்பிடதான் வந்தோம். திருப்பி லெக்சர்ஸ் போட்டு வந்து பார்த்தோம் இன்னும் 2 குட்டி ஓட்டுங்க 2 கேர்ள்ஸ் ஒரு பாய். அப்போ பிறகு நாங்கள் இடைக்கிற பார்க்கறது நான் அப்புறம் வெக்கேஷனுக்கு வீட்டை போயிட்டோம். அப்போ போயிட்டு வந்தா அந்த எனக்கு சர்ப்ரைஸ் வச்சுக்கிறாங்க பெஞ்சது. அதுக்கு பயத்திலேயே அம்மி வந்து பிள்ளைகளை தூக்கி கொண்டு அங்கால போயிட்டு பக்கத்து வளவுக்கு ஒரு கிணத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அந்த மோட்டார் அரை அதுக்குள்ள பாம்பு அரணை அதுல எல்லாம் வர குட்டியை சாப்பிட்டுருமே. அப்ப அந்த கபர வழியா இருக்கு தெரியும் தானே கபர வழியா சாப்பிடணும். அப்ப அதுக்காக நாங்க என்ன செய்யறோம் யோசிச்சு நாங்க சாங்கலாண்டிக்கு தெரியாம 3 குட்டியை தாயை மேல அடிச்சு வீட்டுக்குள்ள அப்பவே இந்த ஒரு அக்கா இருந்த சப்னா அக்கா நல்ல அக்கா சூப்பர் அக்கா. அவாக்கு எந்த கவலையுமே அவ சொன்னா நோடாங்க நோ இஷ்யூஸ் யூ கேன் ஹேவ்ன்ட்டு அவாக்கு விருப்பம் இல்ல. ஆனா வீடியோ விளையாட்டு தானே போவா அந்த கியூட்டா குட்டிகள் விளையாடிக்கும். அப்பேக்கா குட்டியோ கொஞ்சம் மணந்துருக்கோம். நாங்க சாப்பாடு கொடுக்குறது எங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் தெரியும். அந்த கொஞ்சம் அப்பேக்கா பட்ஜெட்டும் அவ்வளவு கொண்டு போறீங்க. நாங்க அந்த எப்பயாவது இருந்துட்டு பிஸ்கஸ் கொடுப்போம். இல்லாட்டி அந்த 100 ரூபாய்க்கு மீனை வாங்கி போட்டு அரைச்சி போட்டு முட்டை மீன் கொஞ்சம் பால் விட்டு அரைச்சி போட்டு அதை கொஞ்சம் களிமை தானே அப்ப அதை கொடுக்குறது. அப்ப நாங்க மீன் சாப்பிட்றோம் மீன் கண்ணு கொடுக்குறோம் அதுல அப்ப சாப்பிடுங்க குழந்தை. அப்ப தாய்ப்பால் குடிக்க கொஞ்சம் சாப்பிட வலிக்கிட்டோம். அப்ப பழக்கிட்டோம் புறம் நல்ல குழப்படி அதுக்கு லிட்டர் எப்படி பழக்கிட்டாங்களோ பெட்டிக்கெல்லாம் மண் போட்டுறான். அப்ப அம்மா போய் அதுல இருக்க பிள்ளைகளும் அதுல பார்த்துட்டு வந்துச்சு. அப்புறம் அதே பெட்டிக்கு நாங்க திருப்பி எங்களுக்கு அந்த லிட்டரை பத்தி எல்லாம் நாலேஜ் இல்லை பிள்ளை பார்த்துட்டு லிட்டர் வாங்கினாங்க. அதே பெட்டிக்குல நாங்க லிட்டரை போட்டேன். அப்ப டக்குன்னு பழகிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா லிட்டர் பிறகு நாங்க அதுக்காக பட்டி ஒரே ஊர் அறிகிறது. அப்புறம் நாங்க ஒரு பிளாஸ்டிக் ட்ரே ஒன்று வாங்கினோம். அப்புறம் அந்த பிளாஸ்டிக் ட்ரேல வச்சுட்டு அப்புறம் அந்த குட்டியில நாங்க வச்சுதான் வளர்த்தாங்க. பிறகு ரூமுக்குள்ள எல்லாம் சீரோட கொண்டு போவோம். அந்த ஏரியாவை எடுத்துட்டா நாங்க ஒவ்வொரு நாளும் கிளீன் பண்ணி கொடுவோம். நிறைய நல்ல மெட்டாக்களுக்கும் அப்புறம் கிளீன் பண்ணா நல்ல வடிவா வளர்ந்து நல்ல குஜு குஜுன்னு. அதுல ஒரு ஆம்பளை குட்டி இருந்தது. அது கொஞ்சம் கூட வடிவம் மாதிரி அதை ரசமா கொடுக்க விருப்பம் இல்லை. அதுக்கு பேர் ஃபிளாஃபி இல்ல முடி அதுக்கு பேர் ஃபிளாஃபின்னுட்டு. அந்த டைம்ல அம்மிக்கு ஒரு வருத்தம் வந்துட்டு முகத்துல பாதி மயிரே இல்லை தோல் உறிஞ்சு தொட்டால இந்த புண்ணை ஒடிச்சா உலகத்துக்கும் எனக்கு பார்த்தா ஐயோ ஐயன் எனக்கு அறியணும். அதுக்கு கட்டில ஏறாது புள்ள கட்டில இருந்தா வரும். ஐயோ நான் அரியணை படி இப்ப நினைச்சா எனக்கு துக்க அப்ப அரியணை படுறது. அப்ப ரசமா சொல்லுவா அப்படி சொல்லாது பயிர்
அப்ப ஃப்ளஃபி இருக்கும் மட்டும் அம்மியை நாங்க உள்ளுக்கு எடுக்கிற ஐடியாவே இருக்கே இல்லை. நாங்க கொஞ்ச காலம் நாங்க தரோம். அப்புறம் மற்ற கேர்ள்ஸுக்கு நாங்க ஃப்ளஃபி நாங்க முதல் ஃப்ளஃபியை கொடுப்ப முடியும். சிக்னல்ல போட்டு 3 பேட்ட படம் போட்டு பூனை கொடுக்கணும். எல்லாரும் ஃப்ளஃபி வேணும் உடமட்ட பூனையில பத்தி அது வேணும். அந்த அப்செட்ல அந்த அட்டை டெலீட் பண்ணிட்டு அப்புறம் அவளோட போன்ல அந்த பொம்பளை பிள்ளையோட படத்தை மட்டும் போட்டுட்டு இப்போ ஃப்ளஃபியா கொடுக்குற பிளான் இருக்கல. அப்ப நாங்க அதுல மட்டும் கொடுத்தா அன்னைக்கு 2 பேருக்கும் அடுத்தடுத்து வீடு கிடைச்சிட்டு முதல் வந்த அக்கள் பார்த்து சொல்லிச்சிடும் இந்த குட்டி கொஞ்சம் மெல்லிசா கிடக்கு இது வேணாம் குண்டா இருந்த குட்டியை பார்த்து எடுத்துட்டு போயிடும். ஆனா பிறகு வந்தவருக்கு தான் நல்ல ஹோம் உண்டு. அப்படி நியோலி மேரிட் கப்பல் எங்கட வயசு நல்ல வடிவா வச்சிருக்கு. இப்பவும் போட்டோ அனுப்பி கொண்டு இருப்பேன். கண்டக்ட் இருக்கு என்னோட ஸ்டெரிலைஸும் பண்ணிருக்கேன். அப்ப நல்ல சந்தோஷமா அவங்களுக்கும் ஹாப்பி எங்களுக்கும் ஹாப்பி. அப்ப அந்த பூனை நல்ல வழியா இருக்கு. ஃப்ளஃபி வந்து தெரியும் தானே அவன் செத்துட்டான் விடையிலேயே. நாங்க வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு பார்த்த கஞ்சி தருவோம். அங்க வேக்சின் பில்லாம் கூட தானே கொழும்புல. அப்ப எவ்வளோ வேக்சின் சொல்ல 5000 அந்த டைம் எங்கள்கிட்ட அவ்வளோ 6000 மொத்தமாவே கேஷ் இருந்து. அப்போ 4 சோத்துக்கு நக்கிறேன்ட்டு நாங்கள் போய் சமைருந்துட்டேன். அப்போ பிறகு பார்த்தா அவனுக்கு வேலாம் போயிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் 14000 விடிய 4 மணிக்கோ 6 மணிக்கோ கிளம்பி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து. ஏன்னா பிள்ளை ஒரு நாளும் போயிட்டு அந்த வெளியில் லிட்டரை தவிர வெளியில யூரின் இருக்காது. அது பார்த்தா அந்தண்டு லிட்டருக்கு வெளியில யூரின் இருந்தோடனே ரசம் சொல்லிட்டாலும் ஐயோ பயிர் ஃபிளஃபிக்கு வெயில் ஆகும். டக்குன்னு நாங்கள் பைக் எடுத்துக்கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். அவங்க சொன்னாங்க எமர்ஜென்சி கோஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ராவை வெட்டுவோம். 8 மணி 9 மணி இப்போ தானே ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணமாண்டு. நாங்கள் சரி பரவாயில்ல எங்களை பூனையை காப்பாற்றினாங்க ஆகமாண்டு. வெயின் பொடி வரும் அப்புறம் நீங்கள் போங்க உங்களுக்கு லெக்சர்ஸ் இப்போ நீங்கள் போங்க நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நைட் ரஸ்மா போய் எடுத்து ஒர்க் முடிச்சுட்டு அவளுக்கு ஒர்க்கை முடிச்சுட்டு அங்கே போய் பார்த்துட்டு அவள் கோல் பண்ணால் ஐ டோன்ட் திங்க் ஹி வில் சர்வைவ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கிறான்னு. அப்போ அவருங்கதான் தூங்குறேன் இந்த காலத்துக்குள்ள தான் நித்திரம் நினைப்போம். அப்போ அந்த அவர் அழுகுறாரு ஃபுல்லா யூரின்ல குளிக்க வாக்கவே சரி. அப்போ ஃபுல்லா யூரின் 14000 ரூபாய் பில். அப்போ ஃபுல்லா யூரின்ல ஊறி கொண்டு வரும் எங்களோட படுக்கிறதுக்கு அழுகுறான் விட சொல்லி எங்களுக்கு விட இல்லாது அப்படின்னு. மற்ற அம்மிக்கும் தொட்டிடும் இருக்கா செப்பரேட் பண்ணி வைக்க சொல்லி. அப்புறம் நாங்கள் ஒரு பட்டி கூடன்ட்டு இருந்தது அந்த கூட்டுக்குள்ளேயே வேற படுக்க வச்சா மார்னிங் பார்த்தா செத்துட்டாங்க. சரியான அப்செட்டிங். அவன் அந்த ஃப்ளஃபியாலே பூனையிலே விருப்பம் வந்து அப்படி அவர் நான் வந்து அவ்வளோ செல்லவில்லை. எனக்கு வேணாட்டு போவேன். ரஸ்மாவுக்கு தான் உயிர் ஃப்ளஃபி என்ன. ஆனா அவன் என்னோட தான் படுப்பான். எப்பவுமே வந்து என்னோட படுப்பான். என்னோட இப்ப பூனை வந்து யூஸ்வலா பேர் கூப்பிட்டாக்கார மாட்டேன். இவன் வருவான் ஃப்ளஃபி என்ன செய்ய இருந்தாலும் நித்திரம் அப்படி இருந்தாலும் வந்துடுவான். அப்படி ஒரு பூனை குட்டி வந்து ஹி வாஸ் யூனிக் டி. அப்போ அவன்ல ஒரு விருப்பம் மாதிரி அவன் என்ன நினைச்சானோ என்னத்துக்கு ஒரு அவன் போயிட்டான். ஆனா உண்மையா அவன் போயிருக்காட்டி நாங்க அம்மியை உள்ளுக்கு எடுத்திருக்க மாட்டேன். அவன் செத்த அப்புறம் ஓகே நாங்க இப்ப பூனை இருந்து பழகிட்டு பூனை இல்லாம இருக்கிறது அவன் சொல்லிட்டு அம்மா பூனை நாங்களே வச்சிருப்போம். அப்புறம் அவாக்கு நாங்க ஃபுல்லா வேக்சின் எல்லாம் போட்டு அவனை ரேஷன் எல்லாம் முழுக்க மாத்தி இப்ப எங்களோட தான் இப்ப அம்மியான் நம்ம ரசமாட்ட கட்டினா அம்மியா பிடிக்கும்னு சொல்லுவார். எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். எனக்கு அந்த மியாமியாத்தான் பார்க்க பாவம் மாதிரி இப்ப எல்லாரையும் நாங்க ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டோம். அப்ப உனக்கு நாயும் பூனையும் தான் வேற ஒரு அனிமல். இப்ப கோழி எனக்கு வந்து எனக்கு கோழி தட்டுல இருந்தா தான் பிடிக்கும்.